என் ரத்தத்தின் ரத்தமான உரம் பிறப்புகளை என்ன வாழ வைக்கும் அன்பு தெரிஞ்சுக்கல. எல்லாருக்கும் வணக்கம் தம்பி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் போனதுனாலே என்னோடய வாய்ஸ் எடுத்து நீங்கள் மெமரி பண்ணுறீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப அருமை. நான் கல்யாண நிகழ்ச்சிக்கே போனாலும் அங்கே ரத்தம் எழுத சோறு போட்டால் தான் தம்பி சாப்பிடுவேன். மறுபடியும் உங்கள் எல்லாருக்கும் ஒரு வழக்கத்தை சொல்லிட்டு நான் இருந்த இடத்துக்கே நான் போகிறேன். வாழ்க அண்ணா வளரியா ஒத்துமா என் தாழ்நாள் ஆன அம்மா. ஐயோ உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான்டா உங்கள் நடிகர் நம்பியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அரிய சிவகாமி, என் பேரனுக்கு நீயா நல்ல புத்தி சொல்லணும். நான் சொன்னால் அந்த பையன் கேட்க மாட்டான். நான் மொட்டா முயாண்டி அந்த காலி பசங்களை தூக்கி லாரியில ஏற்றுங்களா? அப்போ நான் வரட்டுமா தம்பி? எனக்கு நேரமாச்சு. இங்கு வருகை தந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, என்ன வாழ்வுக்கு அன்பரசு பெருமக்கள், அவங்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் கலந்துக்க முடியுமான்னு கேட்டாங்க. இல்லை நமக்கு உடம்பு சரியில்லை, இப்படிக்கு முடியல அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் உங்ககிட்ட பேசியே ஆகணும்னு நீங்கள் வந்தே ஆகணும்னு சொன்னாங்க. அதனால வந்து முன்னாடி நிற்கிற எப்படியா ஆண்டவன் நல்ல சோதிப்பா, ஆனால் கைவிட மாட்டான். ஆனால் கெட்டவங்க நிறையும் கொடுப்பா, ஆனால் கை விட்டுவா. நான் ஒரு தடவை சொன்னா கண்ணா ஒரு தடவை சொன்ன மாதிரி எல்லோரும் நல்லா இருக்கணும்னு அந்த ஆண்டவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டு உங்ககிட்ட இருந்து நான் விடைபெறேன். கண்ணா விட்ட தமிழ் படத்தில் இங்கே மறு வச்சுக்கிட்டு மீசியை முறுக்கிக்கிட்டு லுங்கியை கட்டிக்கிட்டு நம்பியாரு ஏ கபாலி அப்படின்னு சொன்ன உடனே குனிஞ்ச சொல்லுங்க எஜமா அப்படின்னு வந்து நிற்பானே, அந்த மாதிரி கபாலி நினைச்சாடா? கபாலிடா. கண்ணா மூச்சி ரே கண்டுபிடியாரு. உங்க எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்குல்ல? எனக்கு அவளுக்கு ஃபங்க்ஷன் கலந்து பழக்கம் கிடையாது. எனக்குமே நான் உண்டு என் வேலை உண்டு மட்டும்தான் இருப்பேன். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சொந்தம் என் ரசிகர்கள் நீங்க மட்டும்தான். மாய் வாங்கணும் தம்பி, மாய் வாங்கணும். அந்த வெடிக்கட்டை இழுத்து மூன்றான். அண்ணனுக்கு பலமா விருந்து வைக்கணும். என்னன்னு சொல்றது? எப்பவுமே நாம அதிகமா பேசக்கூடாது. நம்மளை பத்தி மற்றவங்க தான் அதிகமா பேசணும். நான் பார்த்து வளர்ந்த வேட்டு மரம் இல்லை, ஒத்தி விழுந்த காட்டு மரம். வட்டு நினைச்சு கோடாலி கூட சிக்கிக்கும். தெரியும்ல, அத்திப்பேட்டை தெரிக்க விடலாமா? அது என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பார்ந்த ரசிகர்களுக்கும் ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கிற குட்டி குட்டி நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன்னா, நான் வணக்கம்னு 5000 கோடி கடன் வாங்கின ஒரு மீசாட்சி ஒன்று அதனால கடன் கட்ட முடியல கை வச்சுட்டான். 5000 ரூபாய் கடன் வாங்கின ஒரு ஏழை விவசாயி அதை கட்ட முடியாம வட்டி மேல வட்டி எடுப்பு உச்சி மருந்து கொடுத்து செத்துருக்கான்.
இதெல்லாம் சொல்லணும்னா நாங்கள் சிட்டியில் உள்ள டிவி சேனலுக்கு போகணும். ஆனால் டான்ஸுக்கு மார்க் போடுவோம், சமையலுக்கு மார்க் போடுவோம், டைம் இருக்குது. ஒரு கிராம 2 நிமிஷம் இல்லை. அது யாராவது இருக்கலாம் சார். நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம், தம்பி கேமராமேனாக இருக்கலாம், அது யாராவது இருக்கலாம். ஊசு பேத்துறவங்கிட்ட உண்மனை கடி பேத்துறவங்கிட்ட கம்முன்னு இருக்குன்னா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கேங்க. அப்போ நான் வரட்டுங்களா? வேற என்னன்னா உங்கள் எல்லாருக்கும் வணங்குவேன். எல்லாரும் எது எழுதிங்க. இந்த மாதிரி ஒரு டாய்லெட் பண்ண நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். பண்ணு என் அத்தை வீட்டை சொல்லி முதல்ல ஒன்று தூவிட்டு போகிறாங்க. என் உடம்பு ஒரு சொட்டு இருக்கிற வரைக்கும் இந்த அரண்மனை தாண்டி ஒரு துரும்பு கூட நான் வெளியே எடுத்துட்டு போக விட மாட்டேன். அப்போ எல்லாருக்கும் ஓட்டுவேன். ஐயோ, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த கொரோனா நேரத்தில் எல்லாரும் மாஸ்க் போட்டு தடுப்பூசி போட்டு சமூக இடைவெளியை பின்பற்றிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எவன் சூர்யா கூட நான் அடிக்கடி தான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, ராமாயணத்தில் ஒரு அற்புதமான காட்சி. ராவண சீதை கடத்திட்டு போகும்போது இந்த ராம அந்த நிலையிலேயே பொறுமையாக இருப்பான். அதுக்கு ஒரே காரணம் யோகாசனம் தான். இந்த யோகாசனத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா என்றைக்குமே நம்மளால் எதையுமே எதிர்கொள்ள சக்தி வந்துடும். இப்போ நான் வரட்டுமா? அது வா வீட்டுக்கு. உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சின்ன கவுண்டர். இல்லை கேப்டன் பேசுகிறேன். நான் துண்டு எடுத்து தொல்லை போட்டுன்னா தீர்ப்பு சொல்ல போகிறேன்னு அர்த்தம். அதை அப்படி எடுத்து வச்சுன்னா அயன் பண்ண போகிறேன்னு அர்த்தம். அதை அப்படியே எடுத்து வாஷிங் மிஷினில் போட்டுன்னா துவைக்க போகிறேன்னு அர்த்தம். அதான் நான் பொழுது சாயருக்குள்ளாரி வந்துட்டேன்னா அதில் இருக்கிற மஞ்சள் தண்ணி எடுத்துக்கூடியாத்தா. அப்படி நான் திரும்பி வரலன்னா அதில் இருக்கிற விஷத்தை எடுத்துக்கூடியாத்தா. அப்போ ரயிலுக்கு நேரமாச்சு, நான் வரட்டுமாத்தா? மகளே, யார் மகளே? தம்பி, நீ எந்த சேனல்ப்பா? யாராவது கேமராமேன் என்னையே க்ளோஸில் காட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் வரட்டுமா தம்பி? என் உயிரினும் மேலான அன்புடன் கடவுளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். தமிழர்களே, என்னை கடலிலே தள்ளிவிட்டாலும் நான் கட்டு மரமாகத்தான் மிதப்பேன். ஒருபோதும் மூழ்கிவிட மாட்டேன். வாழ்க தமிழ். அருமையின் மகன் மு.க.ஸ்டாலின் அவர்களுடன் இணைந்து பல்வேறு சமூக நல பணிகளை நான் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறேன். வாழ்க அண்ணா, வளர்க தமிழ்.